கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பதாக இன்றைய நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக அருமையான வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். நானே வழி என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டிய வழிமுறைகளை முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூலமாக வார்த்தைகளை வேத புத்தகமாகவும் நமது கரங்களிலே பெற்றிருக்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், நீங்கள் தம்முடைய அடிச்சுவடைகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் என்று பேதுருவானவர் அந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். என்ன மாதிரியை அவர் வைத்தார் என்று நாம் பார்க்கின்ற வேளையிலே, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை இல்லை, அவர் பாடுபடும்போது யாரையும் நிந்திக்கவில்லை. அது மாத்திரமல்ல, அவர் நமது பாவங்களை சுமந்தார், நமது அக்கிரமங்களை சுமந்தார், நமது மீறுதல்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் தன்னையே ஏக பலியாக அர்ப்பணித்தார் என்று நாம் அறிந்தது. நமக்காக நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாசலை, வழியை அவர் நமக்கு காண்பித்து இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் வாழ்ந்த காலங்களிலே அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவேதான் நானே வழியை என்று சொன்னார். அவ்விதமாக சொன்னவர் நமக்கு பொய் வழியை விலக்கி மெய் வழியை நமக்கு அவர் காண்பித்திருக்கிறார். மெய் வழியை நமக்கு காண்பித்தவர், பாவத்திற்கு விலகி நித்திய ஜீவனுக்கு போகும் வழியை காண்பித்தவர், துர்க்குணத்தை விட்டு விலகி சாந்த குணத்தை நமக்கு போதித்தவர் என்றும் இன்னும் பலவாறாக நாம் வேதத்தின்படி உவமைகளை சொல்ல முடியும். மேலும் சங்கீதம் 1 முதல் 2 வசனங்களிலே பார்க்கின்ற போது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் நமக்கு போதிப்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றும் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. உதாரணமாக, ஆதியாகமங்களின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், யோசேப்பு எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோசேப்பு ஆண்டவருக்கு உரியவராக காணப்பட்டார். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் என்பதையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். இவ்விதமாக இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம் அறிய வேண்டியது, தேவனுடைய வழி எது என்பதை உணர்ந்து அவர் காட்டிய வழிகளின்படி நடந்து பாக்கியவான்களாக காணப்பட வேண்டும். நாம் மட்டுமல்ல, நமக்கு பின்வரும் சந்ததிகளையும் அவரது வழிகளையே போதித்து நடத்தவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்விதமான கர்த்தருக்குரிய பாக்கியவான்களாக நாம் காணப்படுகின்ற வேளையிலே கர்த்தர் தாமே நமக்கு துணை செய்து ஆசீர்வதித்து அவரது வழிகளிலே கரம் பிடித்து வழிநடத்துவார் என்று விசுவாசிப்போம். ஆமேன், ஆமேன்.